வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ஆச்சி வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிராமின்ஸ் வீடு தான். அதாவது இந்த பழைய காலத்து பிராமின்ஸ் வீடும்பாங்களா, அந்த மாதிரி ஒரு வீடு. இந்த தெரு ஃபுல்லாமே பழைய காலத்து பிராமின்ஸ் வீடு மட்டும்தான் இருக்கும். 1-2 வீடு தான் இப்போ புதுசாக கட்டிட்டு வராங்க. மித்தபடி எல்லாமே பிராமின்ஸ் வீடு மட்டும்தான். இதுதான் எங்கள் ஆச்சி வீட்டோட என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தார்சா இருக்கும். தார்சாவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்தால் மட்டும்தான் அந்த தார்சாவில் சும்மா உட்காந்துருப்போம். வெளியே நல்லா காற்று வரும்னு. மித்தபடி இந்த வீட்டில் எங்கள் ஆச்சியும் மாமாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டில் இருக்கனால அதிகமாக இந்த ரூமெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ரூமை நாங்களுமே யூஸ் பண்ண மாட்டோம். இதில் ஆச்சி சும்மா திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தாத்தா மர வேலை பார்த்தனால கொஞ்சம் அங்கங்கே அந்த மரக்கட்டெல்லாம் இருக்கும். அதை ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஹாலு. வீட்டுக்குள்ளே பெரிய ஹால் இது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்டில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கீழே நீர் ஊற்றுன்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி கொஞ்சம் தண்ணியாக வரும் அப்படின்ட்டு. சைடில் பார்த்திங்கன்னா பெட்ரூம்காங்க. ஆனால் இந்த ரூம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அதனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆச்சி தேவையான திங்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாமே எந்திரிச்சு போய் எடுக்க முடியாதனால பக்கத்தில் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் பூஜை ரூம்பு. தனியாகவே பூஜை ரூம்னு தனியாக கட்டியிருக்காங்க. இப்போது எங்கள் மாமா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க. அதனால் டெய்லி அதை க்ளீன் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறாங்க. அந்த பெட்டியில் தான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் இந்த புது ட்ரெஸ்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்காண்டியே தனியாக எங்கள் மாமா எடுத்து வச்சுருப்பாங்க. டெய்லி ஈவினிங் ஆனால் குளிச்சுட்டு அந்த பூஜைலாம் பண்ணி இந்த விரத சாப்பாடு சாப்பிட்றதுனால மாமா தான் இந்த இடத்த நீட் பண்ணிப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டு வாசல் இருக்குது. இந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்குது. 2 சைடுமே போனால் ஒரே வாசலாக தான் வரும். அந்த சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கிச்சன். இது மெயினாக நம்ம அம்மா மாதிரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதில் நிறைய பாத்திரம் திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த கிச்சனை யூஸ் பண்ணுவாங்க. ஆச்சால் நின்றுக்கிட்டு சமைக்க முடியாது. அதனால ஆச்சி நம்ம உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த சைடு தான் கிச்சன் வச்சுருக்காங்க. மித்தபடி இந்த ஸ்லாப்பு இதெல்லாம் இருக்கும். மிக்ஸி மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. அது மாமா தான் அரைச்சி கொடுப்பாங்க. மித்தபடி அங்கே அந்த ரூமில் சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். அதான் நான் இந்த சைடு ரூமில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இந்த கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறம் கீழே சிலிண்டர்லாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிங்க் எல்லாமே இருக்குது. கிச்சனுக்கு நேராக தான் அந்த பூஜை ரூம் இருக்குது. ஆனால் ஆச்சி சைடு தான் யூஸ் பண்ணாங்க. இது அப்படியே நேராக திறந்து உள்ளே போனோம்னா இது அந்த காலத்து ஆட்டோரல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது தொட்டி. இது மாமா செஞ்ச கட்டில். அந்த மாதிரி இங்கே தான் சொன்னோம்ல தாத்தா மர வேலை பார்க்கனால அந்த இடத்துல எல்லாமே வச்சுருப்பாங்க. இதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த இந்த ரூம்பு. ஆச்சிக்கு குளிக்க வைக்கலாம், வெந்நீர் போடணும்னா மழை நேரத்தில் அந்த சைடு. துளசி மரம் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் வீட்டில் நிற்கும். அது இப்போவுமே வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆச்சி டெய்லியுமே அதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க. அவங்க இருக்கும்போது பூஜைலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா சிண்டெக்ஸ் தண்ணி இங்கே எனி டைமே இருக்கும். தண்ணிக்கு மட்டும் இங்கே பஞ்சமே கிடையாது. நல்லா தண்ணி எனி டைம் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு குளிக்க ரூம் இருக்குது, அப்புறம் பாத்ரூம் இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா பெரிய வீடாக தான் இருக்கும். ஆனால் 2 பேருக்கு இந்த வீடு அதிகம்தான். இருந்தாலும் ஆச்சி கிராமத்திலே இருந்தனால சரி நம்ம கிராமத்திலே வீடு பார்த்து இருந்துரும் அப்படின்ட்டு இப்போ தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாத்ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல இடம், நல்ல ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல எப்போவுமே ஈவினிங் ஆனால் குரங்கு வந்துடும். அங்கே பார்த்திங்கன்னா மயில் நிற்கி ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அங்கே மயில் நிற்கி. இந்த மயில் எப்போவுமே அங்கே தான் நிற்கும். அப்பப்போ கூவிக்கிட்டு குருவி சத்தம்லாம் கேட்டுட்டு பின்னாடி எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அதனால் பின்னாடி அவ்வளோவா ஆச்சி திறக்கவே மாட்டாங்க. நாங்கள் எப்போமாவது வந்தால் மட்டும்தான் இந்த இடத்த சும்மா திறந்து பார்ப்போம். மித்தபடி பின்னாடி ஃபுல்லாமே மரமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் திறந்தா கொசு கிடைக்குன்ட்டு அதனால் இது அதிகமாக திறக்கவே மாட்டாங்க. மயில் உங்களுக்கு தெரியுதா? அப்படியே பார்த்திங்கன்னா இது இப்போ அவங்க சாப்பிட்டுட்ருக்க ரூம்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க சாப்பிட்டுட்ருக்கனால நான் அவ்வளோ எடுக்கலை. இதுதான் எங்கள் ஆச்சியோட கிச்சன். உட்காந்துக்கிட்டே நம்ம சமையல் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அவங்க ஸ்டூல்லாம் போட்டு அந்த மாதிரி அவங்க நீட்டாக வச்சுருக்காங்க. இது பக்கத்துலேயே கை மத்துக்கு எடுக்கிறதுக்கு.